இனி நான் கொண்டு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான ஃபீல் குட் படம் தாங்க இது. அமெரிக்க ஜனாதிபதியோடைய ஒரே பொண்ணு. மற்றவங்க மாதிரி ஒரு நார்மல் லைஃப், நார்மல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜில் படிக்கணும், வெளி உலக சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு நார்மலான காலேஜுக்கு வராங்க. ஸோ அமெரிக்க ஜனாதிபதியோடைய பொண்ணு இப்படி ஒரு நார்மல் காலேஜுக்கு வரதா இருந்தால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை எப்படி பார்ப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா, ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அவங்கள பற்றி தானே பேசுவாங்க. அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிரைவசி அவங்களுக்கு கிடைச்சதா, வெளி உலக சந்தோஷம் கிடைச்சதா, அவங்க அப்பாவுடைய அரசியல் இமேஜையும் அவங்க அந்த காலேஜ் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க, ஒரு டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய காலேஜ் பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், கேளிக்கைகள், பாய் ஃப்ரெண்ட், இது எல்லாத்தையுமே எப்படி அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. அதுவும் ஜனாதிபதி பொண்ணு அப்படிங்கிற டேக்லேயே பார்க்கறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே கடைசியாக ஃபீல் குட்டாகவும் கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டோரிக்கில் வேகமாக போயிடலாமா? இந்த படத்தோட முதல் காட்சிலேயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் சமந்தா. சமந்தாவுடைய அப்பா ஒரு கவர்னருங்க. அதனால சமந்தாவோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து காட்ஸு, கன்னு, ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இப்படி ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே அமைஞ்சு போயிருது. சொல்லப்போனால் சின்ன வயசில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் மெமரிஸ், இது எதுவுமே அவருக்கு சின்ன வயசில் கிடைக்கல. அவளை சுற்றி காட்ஸ் இருக்கிறதுனால காட்ஸ் தான் அவருடைய ஃப்ரெண்டாகவே வந்து பாவிச்சுக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 13 வயசு இருக்கும் நம்ம சமந்தாவுக்கு. அவங்க அப்பா கவர்னர் பதவியிலிருந்து நாட்டோடைய ஜனாதிபதியாகவே ஆகிறாரு. மக்கள்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சமந்தாவோட வாழ்க்கை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமைச்சு போகுது. அப்படியே வருடங்கள் உருண்டு போகுது. இப்போ நம்ம சமந்தா ஒரு டீனேஜ் பொண்ணா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு வராங்க. இவ்வளவு வருஷமா ரொம்ப பாதுகாப்பா 4 சொத்துக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தாங்க தெரியுமா? ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் காலேஜ்ல போய் சேர போறாங்க. அங்க புது ஃப்ரெண்ட்ஸ், புது வாழ்க்கை, ரொம்ப ஃப்ரீடமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் தான் அவங்க மூஞ்சில பரவாசமா தெரியுது. ஜனாதிபதியுடைய பொண்ணு இப்படி ஒரு நார்மல் காலேஜ்ல போய், அதுவும் இங்க இருந்து 3000 மைல்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தங்கி படிக்கிற விஷயங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு பொது வெளியிலேயோ இல்லை மீடியா முன்னாலே வந்துட்டு போனால் போதும், அவங்க சின்ன சின்ன அசைவை வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா தப்பாக ஜட்ஜ் பண்ணி அதை பெருசாக பேசுவாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, என்னடா இந்த பொண்ணு உருண்டு மூஞ்சி வச்சிருக்கிறா, அந்த அளவுக்கு ஜனாதிபதி பொண்ணுனா ரொம்ப திமிராச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்பாவுடைய அரசியல் இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நியூஸ் சேனல் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் உண்டு. ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு இது கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுத்தினாலும் போக போக இதை கொஞ்சம் பழகிக்கிட்டாங்க. ஒரு கடத்துக்கு மேலே மக்களுக்காக பயந்து நம்ம இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்க முடியாது. இந்த டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில திரும்பவே வராது அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இதை பத்தி பேசி தான் இவங்க இப்போ புது காலேஜ்ல போய் சேர போறாங்க. அன்னைக்கு நாள் இரவு அவங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாளைக்கு தான் கிளம்பி காலேஜ்க்கு போக போறாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ல அம்மன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூக்கம் வராம அப்படியே கிச்சன்ல வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கேக்கோ என்னமோ சாப்பிட்றப்போ அங்க இருந்து அப்பா வராரு. என்னம்மா என்ன பண்ற, தூங்கலையான்னு கேட்டா இல்ல டாடி தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர்னு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலா ஜனாதிபதி குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல, அந்த நாட்டுக்கே ஜனாதிபதியை ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் டாட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பையன் இருந்தா ஃபர்ஸ்ட் சன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் டாட்டர் அப்படிங்கறதுனால தான் இந்த படத்துடைய பேர் ஃபர்ஸ்ட் டாட்டர். அப்பா பொண்ணு அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து பொண்ணு வெளியூர்ல போய் வெளியே தங்கி இருந்து படிக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இது வந்து எலெக்ஷன் டைம். இவர் இமேஜ் டேமேஜ் பண்றதுக்காக கண்டிப்பா நாலா பக்கமும் இருந்து இவரை கண்காணிப்பாங்க. இன்னுமே மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. பட் இருந்தாலுமே பொண்ணுடைய சந்தோஷத்துக்காகவும் அவளுடைய நலனுக்காகவும் தான் இதை ஒத்துருக்கிறாரு. பொண்ணு சொல்ற, அப்பா நீங்க எதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க, நான் உங்களுடைய பேருக்கும் உங்களுடைய இமேஜுக்கும் எந்த ஒரு களங்கமும் விளைவிக்க மாட்டேன், என்ன நம்புங்கன்னு சொல்றப்போ ஆக்சுவலா அந்த அரசியல் இது எல்லாமே தவிர்த்து உனக்கு எதுவும் ஆபத்து ஆயிடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் பயமா அப்படின்னு வந்து சொல்றப்பல எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாளே வந்து பொண்ணை கொண்டு கலிபோர்னியாவில் கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில விடுறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா ஜனாதிபதியோடைய பொண்ணு இந்த மாதிரி வெளியூர்ல போய் படிக்க போறான்ட்டு மொத்த மீடியாவும் ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னால வந்து கூஞ்சிருக்கிறாங்க. அப்பா சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இது எல்லாமே என்னுடைய பொண்ணுடைய நலனுக்காக தான், அவள் ஆசைப்பட்டா அவளுக்காக தான் நான் இதை பண்ணோம், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கலிஃபோர்னியாவில் அப்படியே பிரசிடென்ட்டுடைய கான்வாய் வருது பாருங்க. ஸோ மொத்த நாடுமே இந்த மாதிரி ஜனாதிபதியோடைய பொண்ணு இப்படி கலிஃபோர்னியாவில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகலாம் அப்படின்ட்டு அவங்க சப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா எல்லாமே அங்கே தான் கூஞ்சிருக்கிறாங்க. அங்கே வந்ததும் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு என்னடா இது இங்கேயுமே இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலிப்பாக தான் ஆகுது. ஏன்னா இங்கேயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தா. ஆனால் நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க தான் படிக்க போறான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயுமா பலத்த பாதுகாப்பு, ஒவ்வொரு பில்டிங்லையுமே அங்கங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. அப்படி பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த கேம்பஸ்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு தங்க போகிற ரூமு, குறிப்பாக வந்து இவளுடைய ரூம்மேட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சீக்ரெட் சர்வீஸ்லாம் அலசி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணு பேர் மீயா, அவங்க அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட கடற்கரன்ட்டு இதை பற்றி, அதாவது டாப் டூ பாட்டம் அந்த பொண்ணை பற்றி பேக்ரவுண்டில் சீக்ரெட் சர்வீஸ்ல இருந்து விசாரிச்சிருப்பாங்க போல, அதை பத்தி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ரூம்ல அந்த பொண்ணு இந்த நேரத்தில் இருந்திருக்கணும், என்னடா அந்த பொண்ணு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்னுமே சந்தேகப்படுறாங்க. அப்போ பக்கத்துல ஒரு ஏஜென்ட் லேடி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க இல்ல மேம் அந்த பொண்ணை நம்ம ஆள் ஒருத்தர்
ஃபாலோ பண்ணிட்டு வராரு நம்ம செக்யூரிட்டி கார்டு. அவர் சொன்னார் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாலாம், ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணை வர ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுமா, ஸோ உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு தான் அப்பா அம்மா பார்த்து சொல்லிட்டு எந்த ஒரு குறை இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து அவளை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் அப்பாவும் அம்மாவும் அப்படியே கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட தன்னுடைய பொண்ணை பிரிஞ்சு இவங்க இருந்ததே கிடையாது. அதுவும் இவ்வளோ தூரத்தில் அவளை கொண்டு விட்டுட்டு போகிறாங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவளுக்கு பாதுகாப்பாக 4 கார்ட்ஸை வேறு விட்டுட்டு போகிறாங்க. எதுனாலும் உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு, எந்த பிரச்சனைனாலுமே கார்ட்ஸ் கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிய முடியாமல் அங்கேருந்து பிரிஞ்சு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவளுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தைரியமாக அங்கே வந்தாச்சு, பட் இருந்தாலும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குன்ட்டு அப்படியே கேஷுவலாக வராங்க. அப்புறம் அவங்க அறையில் வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அப்பா அப்படின்னு ரிலாக்ஸாக வெளியே எட்டி பார்த்தா இந்த பக்கமாக ஒரு கார்டு வந்து அதே மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணி இவங்களை வந்து வாட்ச் பண்ணுறாரு. இங்கேயுமா அப்படி வாட்ச் பண்ணுவீங்க, இதுக்கு ஒயிட் ஹவுஸே பரவாயில்லையே அப்படின்ற ரேஞ்சில் தான் செம்ம கடுப்பாகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மியாங்கிற பொண்ணு வந்துருந்தா, ரொம்ப சீன் பார்ட்டின்னு நினைக்கிறேன், வார சீனாக போட்டுட்டு இருக்கிறா. அவளை பின்னால் ஃபாலோ பண்ணி வந்தார்ல ஒரு செக்யூரிட்டி அண்ட் 4-5 செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறத பார்த்து அப்பப்பப்பப்பா நம்ம இந்த ரூமில் காலத்தை கழிக்க முடியாது போல, பிரைவசி இருக்காது, ஃப்ரீடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஓவராக படம் ஓட்டுது. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவர் ரூம்மேட்டாக வந்திருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிறா பேசுகிறா. ஆனால் இது ரொம்ப சீன் பார்ட்டி அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோன் வந்துட்டு இங்கே பாரு, நான் இவ்வளோ தூரம் வரதுக்கு காரணமே என்னுடைய ஃப்ரீடமுக்காக தான், நம்மளுடைய சுதந்திரத்துக்கும் நம்மளுடைய பிரைவசிக்கும் எந்த ஒரு இடையீடும் கொடுக்க மாட்டாங்க, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வச்சு இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ண வைக்கிறா. ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் நீ ஒரு பிரசிடென்ட் பொண்ணு மாதிரி இல்லாமல் எங்களை மாதிரி நீ சகஜமாக பழகுவியான்னு கேட்டால் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசி இன்ட்ரோ வைக்கிறாங்களா. கட் பண்ணா நம்ம ஹீரோன் இந்த காலேஜில் சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொஃபஸர் டீன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோனுக்காக வெல்கம் பார்ட்டி நடத்துறாங்க. ஜனாதிபதி பொண்ணு நம்ம காலேஜில் வந்து படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வரவேற்பு பார்ட்டி போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் மியா பார்த்தீங்கன்னா விண்டோக்கு அந்த பக்கமாக சில பேர் வந்து கேதர் பண்ணி அது மொக்க பார்ட்டி, இங்கே வா எங்கள் பசங்க சரக்கு இருக்குன்னு இருக்கும், இங்கே வாரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனால இப்போ நகர முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பப்ளிக் ஃபிகர், இவங்க எங்கே போனாலுமே எல்லாருமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்ல சரி போ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மியா அந்த கூட்டத்தோட கிளம்பி போயிருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன் அப்படியே வராங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டுமே இந்த விடுதியில் இருந்து டிவிலாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி டிவியில் பார்க்குற இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ட்ரெஸ் அப்படி போட்டுருக்கு, அந்த பொண்ணு இப்படி போட்டிருக்கு, அட போங்கடா அப்படின்ட்டு ஒவ்வொரு சேனலாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ எங்கள் காலேஜில் படிக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட் வராங்க. அப்படியே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேம்லாம் கூப்பிடாதீங்க, சாதாரணமாக நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்ல. அப்புறம் வந்து இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க. நாங்கள் வருஷம் இங்கே நீச்சல் போட்டிலாம் நடத்துவோம், அங்கே பசங்க பொண்ணுங்க அப்படி ஜாலியாக பிகினிலாம் போட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கூட வரலான்னு சொல்கிறப்போ பிகினியா பசங்க மட்டுமா, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டிலாம் அவங்க போனதே கிடையாது, இல்லை வாரம் கண்டிப்பான்னு சொன்னதும் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு அங்கே இருந்து போயிருந்தாங்களா. கட் பண்ண அப்படியே வந்து கிளாஸில் இருக்கிறப்போ கூடவே தான் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, பாரா ஜனாதிபதி பொண்ணு நம்ம கிளாஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தான் எல்லாருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாடம் எடுக்கிற வாத்தியார் யாருமே கவனிக்கல. அவர் சொல்றாரு எப்பா இங்க கொஞ்சம் இங்கே கவனிங்கப்பா, பாடத்தை கவனிங்கன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிடுது, என்னடா நம்மளே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேம்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வாத்தியாரை வந்து கலாய்ச்சிருந்தான். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஹீரோனை எப்படியே காப்பாற்றி வாத்தியாரை கலாய்க்க எல்லாருமே அந்த வாத்தியாரை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. நல்ல வேலை நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் திரும்பி யாரா அந்த பையன் அப்படின்னு பார்த்தா அவன் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கிறான். அப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாலேயே அந்த செக்யூரிட்டிஸும் வராங்க. ஸோ இவ எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாலேயே பாதுகாப்புக்காக வராங்க. அப்போ அந்த ஜேம்ஸ்கிற பையனை பார்த்து எங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல வேலை கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணேன், என்னை வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் சமந்தான் அறிமுகமாகறாங்களா. உங்கள் பேர் தெரியாதாங்க, நீங்கள் ஜனாதிபதியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் ஜேம்ஸ் சொல்லிட்டு அவன் இன்ட்ரோ வைக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப டவுன் டு எடுத்தா இருக்கிறாங்களா. அதை பார்த்துட்டு ஒரு ஜனாதிபதியோடைய பொண்ணுங்கிறத தலக்கணம் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக பழக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்து அந்த பையன் போய்தான் வச்சுக்கோங்களேன். அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ரொம்பவே அழகா இருக்கிறான். அவனை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுச்சு. எஸ் அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து மியா வரா, யார் இது அப்படின்னு கேட்குறப்போ தெரியல ஜேம்ஸ்னு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்ல அப்படி கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீச்சல் போட்டிக்கான அந்த பார்ட்டி அது எல்லாருமே பிகினிலாம் போட்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் புதுவெளியில் பிகினி போட்டு வர, அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் நல்லா தான் இருக்கு, எல்லாமே பசங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவளும் மியாவும் வராங்க. கூடவே தான் கார்ட்ஸும் வராங்களா. மியா அப்போ நான் எப்படி என்ட்ரி கொடுக்குறேன்ட்டு ஓடி போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிக்க
நீ வா அப்படின்னு சொன்னா இல்ல நான் வரலப்பா அப்படின்ட்டு பக்கத்திலே ஒரு சேர் இருக்கு, அதுல நம்மால் அப்படி குந்திக்கிட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவளை பார்த்து சில பசங்க வந்து ரொம்ப ஃபன்னா வந்து ஜனாதிபதியோட பொண்ணாச்சுல அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பாட்டு படிச்சு அவளை சேர்ல வந்து தூக்கி அப்படி வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஃபன்னாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்து இந்த மியாக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. என்னடா இது பசங்க அவளை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நம்ம பக்கம் எந்த ஒரு அட்டென்ஷனும் திரும்பலி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறா. அந்த சமயத்துல ஒருத்தர் கன் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. டக்குன்னு காட்ஸ் இதை பார்த்துட்டு அந்த கன் எடுத்துட்டு வரவனை மடக்கி பிடிக்க நம்ம ஹீரோனை அப்படியே அங்கிறது சேஃபா பாதுகாப்பா கார்ல ஏற்றி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப பரபரப்பா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பீதி ஆயிருந்தாங்க. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா அது ஒரிஜினல் கன் கிடையாது, எங்க இது தண்ணி துப்பாக்கிங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் அந்த கார்டும் வாங்கி பார்த்தா அது வந்து ஃபேக்கான துப்பாக்கி. ஸோ இதனால நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அப்பா பார்க்கறதுக்காக போட்டிருக்கிற பிகினியோட அவருடைய ஆஃபீஸ்க்கு வேகமா வராங்க. பாதுகாப்புக்கு இனிமேல் எனக்கு காட்ஸே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வராங்க. அப்பா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறத பத்தி அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு ஏதோ சொல்ல எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க நான் இப்பவே பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கட் பண்ணா அப்பாவும் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொண்ணு சொல்றாங்க, பாருங்கப்பா நான் இவ்வளவு தூரம் தள்ளி போய் காலேஜ்ல படிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய பிரைவசி, என்னுடைய ஃப்ரீடம், எனக்குன்ட்டு ஒரு வெளி உலக சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா ஒயிட் ஹவுஸ்ல நான் எப்படி இருக்கிறனோ அதே சேம் ஃபீல் தான் எனக்கு இங்க வருது. எப்போதுமே சுத்தி காட்சி ஒரு கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க, பொண்ணுங்க பசங்கன்ட்டு ஒரு மாதிரி பாக்குறது எனக்கு ஆக்வர்டா இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வேணாப்பான்னு சொன்னா அப்பா வந்து சொல்றாருங்க, பாருமா இது எலெக்ஷன் டைம், இந்த சமூக விரோதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்றப்போ இதே மாதிரி தான் கிளின்டனுடைய பொண்ணு அவங்களும் காலேஜ் தான் படிச்சாங்க, ஆனா இந்த மாதிரி கார்ட்ஸ் கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு அலைஞ்சாங்க, யாருக்குமே தெரியாம ரொம்ப மறைமுகமா அந்த ஸ்டூடெண்ட்ஸா அவங்களும் அவங்களுக்காக செக்யூரிட்டி வேலை பார்த்தாங்க, அந்த மாதிரியாச்சும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அந்த காலம் வேற இந்த காலம் வேற, என் பொண்ணுடைய உயிரை நான் பணைய வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணுடைய பாதுகாப்பை இப்படி கருத்தில் கொண்டு வந்து சொல்றாரு. ஆனா இவங்க எவ்வளவு அப்பா கிட்ட கேட்டு பாக்குறாங்க, அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்ல ரொம்ப சோகமா அங்கிருந்து வெளியே வரப்போ அங்கிருந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி வந்து, சமந்தா உங்களுக்கு குட் நியூஸ், நீங்க கேட்ட மாதிரி இனிமேல் உங்களுக்கு கூட்டமா கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, வெறும் ரெண்டு செக்யூரிட்டி மட்டும் தான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முற்றிலுமா கார்ட்ஸ் இல்லாம இவங்க தனியாக அங்கே சர்வே பண்ணி படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரெண்டு கார்ட் மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சுதந்திரமா ஃபீல் பண்ணி காலேஜ்க்கு வரா. அப்படி ரூமுக்குள்ள வந்துட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணா அந்த பக்கமா ஒரு கார்டு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோனை வாட்ச் பண்ணி எட்டி பார்ப்பார்ல, அந்த மாதிரி இப்போ எதுவுமே யாருமே கிடையாது. ரொம்ப அப்படி ஃப்ரீடமா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி சில நாட்கள் கடந்து போகுது. இப்போ காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்களாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு எதிராகவே வந்து போர்க்கொடி தூக்கி கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இவளும் மியாவும் கூட அந்த கூட்டத்தில் போய் பாக்குறாங்க. ஸோ அதுல ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி நம்ம பணத்தை பறிக்கிறாங்க, அப்படி ஊழல் பண்றாங்கன்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம சமந்தாவுடைய அப்பா இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்பா பத்தி தப்பா யாராச்சும் ஒருத்தங்க பேசினா கோபம் வரத்தானே செய்யும், அப்படிதான் பாக்குறா. அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறவங்க அங்க பாடுறா, ஜனாதிபதி பொண்ணே அவங்க அப்பா ஆட்சியை பிடிக்காம நம்ம போராட்டத்துல வந்து கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி வந்து கலாய்க்கிறாங்க. இதை கேட்டதுமே அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அங்க இருந்து மியாவை கூப்பிட்டு கிளம்புறப்போ இன்னுமே கலாய்க்கிறானுங்க. ஒரு கேள்வி கேட்ட அப்பா மாதிரி இந்த பொண்ணு ஓடுது பாரு அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாம கப்பிச்சு பின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வர மியாவும் கூட வந்துட்டு கேட்கிறா, அவங்க அப்பா பத்தி அப்படி சொல்றானுங்க, நீ எதுவும் கேட்கலையா சொல்லலையான்னு கேட்டா இது சுதந்திர நாடு, சோ பேச்சுரிமை உண்டு, அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, எங்க அப்பா நல்ல ஒரு ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காரு, கண்டிப்பா இந்த எலெக்ஷன்லயே எங்க அப்பா தான் வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கான்பிடண்டா வந்து சொல்ல கொஞ்சம் இதனால அப்செட்டா இருக்கிறா. சரி வா நான் அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம மியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறா. வேற எங்கேயும் கிடையாது, பசங்க எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்லோப் மாதிரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மேட் மாதிரி விரிச்சு அதுல நல்லா வந்து தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா மேல இருந்து ஸ்லோப்ல இருந்து அப்படியே நல்லா சறுக்கி விளையாடலாம். அந்த மாதிரி சூப்பரா ஃபன் பண்ணக்கூடிய ஒரு இடம் போல நம்ம மியா போயிட்டு அப்படியே சறுக்கி போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட எப்படி போறதுன்னு யோசிக்கிறா. வான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளும் சறுகுறா. அப்பதான் நம்ம ஜேம்ஸ் கூட அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான் போல. ஏ ஜேம்ஸ் நீ என்னடா பண்றேன்னு கேட்டா, நானும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுறேன். அப்படியா, ஓகே நம்ம ரெண்டு பேரும் மேல இருந்து அப்படி சறுக்கி விளையாடலாமா அப்படின்னு சொன்னதும் ஓகே ஷுவர்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜோடியா சறுக்கி விளையாடுறாங்க. செம்ம மஜா, செம்ம ஃபன்னு. கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க தெரியுமா, அப்படியே ரிலீஃப் ஆகுறாங்க, நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம மியாவுடைய பேண்டை பிடிச்சி எந்திக்கிறாங்க. அப்படி சறுக்கி விளையாடுறதுனால அப்படி பிடிச்சி எந்திக்கிறாங்களா, அப்ப யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுக்கிறாங்க. கட் பண்ணா மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜேம்ஸை பத்தியே நினைச்சிட்டு ஜேம்ஸ் கிட்ட மறுபடியும் எப்படி இன்டராக்ட் பண்றது, நேற்று உன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனே அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்படி பேச்சு கொடுக்கலான்னு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு ஃபோன் வருது, எங்க இருந்துன்னு பார்த்தா அப்பாவுடைய ஆஃபீஸ்ல இருந்து தான். ஸோ அந்த பிஏ லேடி இருக்கிறாங்களே அவங்க நல்லா உரிமை எடுத்து பேசுவாங்க. அவங்க வந்துட்டு சாம் உன் மனசுல என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம்
கொஞ்சம் அப்பா இடம் கொடுத்தா நீ ரொம்ப தான் துள்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை கொடுத்து திட்டுறாங்க. அட என்ன கதைன்னு பார்த்தா நேற்று நம்ம ஹீரோன் ஒரு சப்போர்ட்டுக்காக மியாவுடைய பேண்டை பிடிச்சி இழுத்தாங்கல்ல, அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்தாங்கல்ல, அது கொஞ்சம் ஃபன்னியா தெரிஞ்சிருக்கும் போல, அதை வந்து நியூஸ்ல போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இவ பண்ற ஒவ்வொரு நடவடிக்கைகள், எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், இது எல்லாத்தையுமே மீடியா கவனிச்சு அதுக்கு ஒரு கருத்து கொடுத்து அப்பாவுடைய இமேஜ் கெடுக்கிறதுன்ட்டு போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தி தான் சொல்றாங்க. ரெண்டு பேருமே அந்த நியூஸை பாக்குறாங்க. மியாவுக்கும் ஒருத்தாட கரும்பு பிடிச்சவனுங்களா, இதை எதுக்கிட்ட எடுத்து ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆத்திரம் வருது. அப்புறம் அப்பா வந்து நம்ம ஹீரோன் கிட்ட பேச இவ்வளவு மன்னிப்பு கேட்க, அந்த போட்டோல இருக்கிறது யாரை பிடிச்சு நீ இப்படி இழுத்தன்னு சொல்லிட்டு கேட்டா என்னுடைய ரூம்மேட் தான். அந்த பொண்ணுகிட்ட போன் கொடுன்னு கேட்டா மிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறா. அதோடு மட்டும் இல்லாம அவருக்கு அட்வைஸ் பண்றா, ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை இப்படி கண்காணிக்காதீங்க, உங்களுக்கு பொண்ணை ஃபர்ஸ்ட் வளர்க்க தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து டீச் பண்ற மாதிரி சொல்ல அவருக்கு ரொம்ப வேடிக்கையாவே போயிருது. இப்படி கலகலன்னு பேசக்கூடிய பொண்ணா இருக்கிறாள்ல, சரியான வாய் அடித்தம் போல நீயும், ஓகே பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இவ மறுநாள் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கோஷம் போட்டு நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அவங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்துற மாதிரி விடுதி முன்னால கத்திட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல விடுதிக்குள்ளே வந்திருந்தாங்க. ஒரு கார்டு தான் தடுக்கிறாரு. அந்த கேப்ல நம்ம சமந்தா ரூம்குள்ள போலான்னு பார்த்தா இதுல மியா உள்ள வர பூட்டி இருக்கிற, அவருக்கு சத்தம் கேட்கல போல. இன்னொரு ரூம் திறந்திருக்குன்னு உள்ள ஓடி வந்து பார்த்தா உள்ள ஜேம்ஸ் இருக்கிறான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அதாவது இந்த பெண்கள் விடுதியை கவனிக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய ரூம் தான் இது. நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டா ஆக்சுவலா ஒரு வேலை விஷயமா அவங்கள பாக்குறதுக்காக வந்தா, பட் அவங்க என்னமோ கீழே போயிருக்காங்க. ஆமா நீ எதுக்கு அறக்க பறக்க ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தோ வா அப்படின்னு விண்டோ பக்கமா வெளியே வந்து காமிச்சா இவங்க அப்பாக்கு எதிராக அந்த போர்டு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோன் வெளியே வந்தா போதும் அவகிட்ட வெறுப்பை காமிக்கிற மாதிரி காமிச்சா அது மீடியா கிட்ட போய் இன்னும் அவங்க அப்பா கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அவளுக்காக வெயிட் பண்றாங்க வெளியே. பட் நான் இங்க இருக்கக்கூடாது, எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு வந்து சொல்றாளா. வெளியே போகிறதா அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவ கீழே வருவாளான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு இடத்துல ஜேம்ஸ் என்ன பண்றானா, அவன் போட்டுக்கிற ஹூடியை கலட்டி நம்ம ஹீரோனுக்கு போட்டு விட்டு அண்ட் கூடவே ஒரு கேப்பை போட்டு விட்டு ஒரு மாறுவேட மாதிரி அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வரான். அவ போட்டுக்கிற ஹூடி கேப்புக்கு வந்து அந்த கார்டுக்கே தெரியல இது நம்ம சமந்தான்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, சமந்தா நீ உள்ளே இருந்துக்கோ சரியா, வெளியே மட்டும் வந்துடாதன்னு சொல்லிட்டு கத்தி சொல்றான். கார்டு வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, சமந்தா வந்து உள்ளதான் இருக்கிறாங்க நினைச்சிட்டு அவங்க சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேருமே வெளியே வராங்க. அவ ஹூடி போட்டுக்கிறதுனால யாருக்குமே அடையாளம் தெரியலையா. அப்புறம் மெல்ல அங்கிருந்து ஓடி வந்துட்டு அப்படி ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. நல்ல ஜேம்ஸ் நீ மட்டும் வரச்சுக்கோங்க, அங்கதான் மாட்டிட்டு முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி உன்னை பத்தி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டா என்னை பத்தி என்ன சொல்றதுக்கு, அப்படி என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லைங்க, அது உங்களவுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபன்னியா பேசிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல ஒரு பாட்டி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஓ மை காட் ஜனாதிபதியுடைய பொண்ணு சாதாரணமா ஒரு கஃபேல உட்காந்துருக்கீங்களா, இது என்ன உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா இல்ல என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்ல, ஓகேங்க உங்களை மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்பவே மாட்டாரு உங்களை பார்த்தேன்னு சொன்னான்ட்டு ஒரு போட்டோ மட்டும் அவளை மட்டும் தனியா நிக்க வச்சு எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஃபே விட்டு கிளம்புறாங்க பாருங்க. இதுல மொத்தமா மீடியா வரை இவங்களை பார்க்க போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க ஓட அவங்க துரத்தன்னு சொல்லிட்டு அங்கிங்கமா ஓடி கடைசி அவங்க டிமிக்கி கொடுத்து ஒரு தியேட்டருக்குள்ள வந்துருந்தாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதுவும் ஒரு பையனோட தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கறதா. ஆல்ரெடி இவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இதுல பையன் வேற ரொம்ப ஸ்வீட்டா பேசுறான், ரொம்ப ஜாலியா இருக்கிறான், ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறான். அவ்வளவுதான் நம்ம அம்மனி அவங்ககிட்ட ஃபிளாட். அவனுக்குமே வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரெண்டு பேருமே திரும்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப நேரம் மணிக்கணக்கா பேசுறாங்க. உனக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும், உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்ட்டு இந்த மாதிரி ஃபன்னியா பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிடுச்சு. கட் பண்ண இவங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், அங்க நம்ம ஹீரோனும் மியாவும் போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வருவானான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. பட் அவன் அந்த மாதிரியே தெரியல. அப்ப மியா பாத்தீங்கன்னா ஒரு பையனை நல்லா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. என்னடி அந்த பையனை பார்த்துட்டு இருக்கிற என்ன கதை அப்படின்னு வந்துட்டு கேட்டா அவனுடைய ஸ்கூல் கிரஷ், நான் அவனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அண்ட் இன்னைக்கு காலையில தான் அவன்கிட்ட வந்து பேசினேன், அப்படி வெளியே போகலாமான்னு கேட்டேன், அவனும் வந்துட்டான், அப்படி எங்கிட்ட தான் பேச போறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ஆக்சுவலா அங்க இருந்து வாரான். இவட பேசுறதுக்காக தான் வாரான். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாரான் பேசிட்டு சொல்றப்போ வந்து அந்த பையன் மியகிட்ட பேசுறான்னு பார்த்தா அப்படியே ஏய் சமந்தா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஜனாதிபதி பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட வந்து பேசுறான் பாருங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து மியாவுக்கு செம்ம கடுப்பான்ட்டு பொறாமையாயிருது. உடனே அங்க இருந்து கோவப்பட்டு போக இவனும் கேட்கிறான் மியாத்துக்கு கோவப்பட்டு போறா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஏ மியா அப்படின்ட்டு அவ பின்னாலே அவனும் போயிருந்தான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, என்னடா அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மியா ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோன் மேல அந்த கோபத்துல பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பார்ட்டி மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து அதுல முக்கியமா அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து அப்படி கிறுக்கிறது, வெறுப்பை காமிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சம்பந்தம் கேஷுவலா வராங்க. பார்த்தா ரூம்ல எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன எதுவும் பார்ட்டியா, ஹே நம்ம ரூம்ல பார்ட்டி அப்படின்ட்டு வந்து அப்படி ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தெரியுது அங்க அவ பாய் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட பேசினதுனால இவ கொஞ்சம் கோவப்பட்டு இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஃபேமிலி போட்டோ வேற கிரிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல கேட்டா இது வரைக்கும் நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொறாமைகள்லாம் வெளிப்படுத்துறா. அவ ஸ்டேட்டஸ்னால தான் அங்க பாரு, உன் ஸ்டேட்டஸ்னால தான் உங்ககிட்ட பசங்க வந்து பேசுறாங்க, என் ஆள் கூட அவங்க வந்து பேசுறதுக்கு அதுதான் ரீசன், நீ ஒன்றும் அவ்வளவு அழகு ஸ்பெஷலாக
அதெல்லாம் கிடையாது சரியா, ஓவரா நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற, எல்லாருமே உங்ககிட்ட தான் வந்து பேசுறானுங்க, எல்லாருமே ஒன்றை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு திமிரு அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோனை பற்றி இல்லாத போல இதெல்லாம் சொல்ல, நான் அப்படி பண்ணவே இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லை, நானே பிரைவசி வரும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓவரா சீனா போட்டு பேச ஒரு இடத்துல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. எங்க பாரு ரொம்ப ஓவரா இரிட்டேட் பண்ணாத, என் ஃபேமிலி ஃபோட்டோ என் ஃபேமிலி இப்படி இந்த மாதிரிலாம் சித்தரிச்சு ஃபோட்டோவில் கிறுக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க கோவப்பட்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோன் மேலே தான் நியாயம், ஆனால் அந்த மீயா ஏதோ அவன் மேலே தான் தப்புன்னு நினைச்சிட்டு போய் கதவை சாத்திக்கிறா. கட் பண்ணா அப்படியே விடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோன் ரூமுக்கே போகாம அப்படி வெயிட்டிங் ஹாலில் அந்த சேர்ல உட்காந்து தூங்கிட்டாங்க போல. அங்கிருந்து நம்ம ஹீரோ வரான். இவ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இங்கே இருந்து தூங்கிட்டியான்னு கேட்டா, ஆமாப்பா அப்படின்ட்டு நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு நார்மல் லைஃப் கிடைக்கணும்னு சொல்லி தான் இங்க வந்தான், ஆனால் என்னோட ஸ்டேட்டஸை பற்றி என்கிட்ட பழகுறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அது போக மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லி வருத்தப்படுறா. ஸோ நினச்ச மாதிரி நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது போல. கடைசி எங்கள் அம்மாவுடைய கருவறையில் தான் நான் அப்படி இருந்துட்டு போனோம், ஒரு பிரைவசி அப்படிலாம் இப்படி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. இவனும் ஆதல் படுத்துறான், ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சரி வெளியே போகலாமான்னு கேட்டா, எப்படி போகிறது, அதான் பின்னால் கார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களேன்னு கேட்டா, இல்லை நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு ரெண்டு பேருமே கார்ட்ஸுக்கு தெரியாமல் விண்டோ வழியா அங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் ஒரு படகுல உட்காந்து அப்படி ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா சுற்றி தண்ணி, நல்ல ஒரு இயற்கையான காற்று, ஈரப்பதமான காற்று அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மனசில் உள்ளதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நானும் எங்கள் வீட்டில் ஒரு உபத்திரமாக தான் இருந்திருக்கிறேன், எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்காரனாக தான் இருந்திருக்கிறேன், ஆனால் இப்போ தான் அவருக்காக பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பை பற்றியும் இப்போ தான் சொல்கிறான் போல். அப்படி பேசிட்டு அப்படி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபன்னாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம சாம் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயம், அவன் பேசுறது, அவனுடைய பார்வை, நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சி போயிருது. அன்னைக்கு ஃபுல்லாகவே சொல்லப்போனால் அந்த நாள் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அமைச்சு போகுது. ரொம்ப லேட்டாக தான் அவங்க விடுதிக்கு வராங்களா. அப்போ அங்கேருந்து அவளை விட்டு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உன் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறேன், இப்படிப்பட்ட ஒரு நார்மல் லைஃப் தான் நான் வந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஓகே பார்க்கலான்ட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே திரும்பி போகிறாங்க. ஆனால் பிரியறதுக்கு மனசே இல்லை, ரெண்டு பேருமே அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோன் திரும்பி அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி வந்து இவளே அவனை வந்து முத்தம் கொடுக்குறா. ஏன்னா அந்தளவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக துள்ளி குதிச்சு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இங்கே மீயாவும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ எதுவும் கரடி மாதிரி உள்ள வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீயா வந்து இப்போ நார்மலாக பேசுகிறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து போக சொல்லிட்டு, சாரி சமந்தா, நான் உங்ககிட்ட பொறாமப்பட்டிருக்க கூடாது, நான் அப்படி பேசிருக்க கூடாது, ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையாக மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு நம்ம சமந்தாவும் பெருசாக எடுத்துக்கல. ரெண்டு பேருமே சமாதானமாக போயிருந்தாங்க. இப்போ அப்படி கட் பண்ணால் மீயாவையும் நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பிளேனுக்கு வந்து போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்கிறாங்களாம். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளேன் இவங்களை கூப்பிட்றதுக்காக வந்துருக்குது. அங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது, ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து அந்த பார்ட்டி தான் வராங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜோடியாக வரதை பார்த்ததுமே குவிஞ்சிருக்கிற மீடியாலாம், இது என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டா, என்ன டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. அவங்க எதுவுமே காதில் போட்டுக்காம நேராக வந்து நம்ம ஹீரோவை அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. ஆல்ரெடி நம்ம மியாவை பற்றி தெரியும்ல, ஸோ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொமான்டிக்காக மியூசிக் போகுது. நம்ம ஹீரோ வற்புறுத்தி ஜோடியாக வந்து நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னமோ நினச்சிட்டு போகட்டும், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக இவ சொல்கிறா. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. அப்பா அம்மா பார்க்குறாங்க, அம்மா கூட அதை பெருசாக எடுத்துக்கல, ஆனால் அப்பா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாரு, என்னமோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் அப்படி ஒரு காதல் வையோத்தோட நடனம் ஆடுறாங்க அவனோட சேர்ந்து. அப்புறம் எல்லாருமே இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஜோடியாக நடனம் ஆட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறா. ஸோ உங்கள் அப்பாவுடைய இந்த டொமஸ்டிக் எஜெண்டாவை பற்றி என்ன சொல்கிறீங்க, இது என்ன, யார் இது, உங்கள் பாய் ஃப்ரெண்டா, எதுவும் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஒன்று ஒன்றா காமா வந்து பதில் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு கார் வேகமாக வந்து பக்கத்தில் நிற்கிற ஒரு கார் மேலே வந்து மோதுது. சமூக விரோதிகள் தான், ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு இந்த கார்ட்ஸ்லாம் வந்து சுற்றி வளைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து பாதுகாப்பாக நம்ம ஹீரோ தான் ஹீரோனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வரான். அப்படி வந்து ஒரு பேஸ்மெண்ட். ஹே மியாக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் மியாலாம் சேஃப் தான், அவளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அப்படி மொத்தமாக கார்ட்ஸோட வராங்க. ஒரு கார் வருது, அதில் நம்ம ஹீரோனை மட்டும் தான் சேஃபாக ஏற்றுறாங்க. ஹே நீனும் வாடா, என்னடா வெளியே நிற்கிறேன்னு கேட்டா, இல்லை நீங்கள் மட்டும் தான் போறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கி எடுத்து ஒரு கோடு வேர்ட் சொல்லிட்டு கதவை அப்படி பலாறு சாத்துறான் பாருங்க. அப்படி பலாறு செவிலில் கொடுத்த மாதிரி.
ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டி கார்டு தான். இவ்வளவு நாள் நம்ம ஹீரோனுக்கு மறைமுகமா பாதுகாப்பா இருந்திருக்கிறான் போல. இது உண்மை தெரிஞ்சதும் அவன் மூஞ்சி அப்படியே மாறி போயிடுது. அங்க இருந்து கார்ல சோகமா வரான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பையனை உருகி உருகி காதல் வச்சிருக்கிறா. ஆனா அந்த பையன் நம்ம அப்பாவால் அனுப்பப்பட்ட ஒரு ரகசிய பாதுகாப்பு அதிகாரின்னு தெரிஞ்சு அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மனசே வெடிச்சு போயிருதுங்க. அப்படியே மூஞ்சி வாடி போயிட்டு அங்க இருந்து சோகமா தான் வீட்டுக்கு வரா. அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா நீ ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்டா எவ்வளவு கோவம் இருக்கும் அப்பா மேல. எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா எதுக்காகமா எல்லாம் உனக்காகன்னு சொல்றப்போ எனக்காகன்னு சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு உண்மை யாரு போயிட்டு எனக்கு இப்போ குழப்பமா இருக்கு, அந்த அளவுக்கு என்ன ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா சொல்றா. நான் நினைச்சேன் நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் மீற எதுவும் ஆசை வச்சிட்டியாலாம் கேட்டு பாக்குறாரு. ஒண்ணு இல்ல டேட், ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பையனை வேற எங்கேயாச்சும் மாத்திரவான்னு கேட்டா வேற எங்கன்னா எங்க, கொஞ்சம் இந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் குறைவான வேலை அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலா இப்பதான் அவனுடைய அப்பா அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறதா ஒரு டைம் சொன்னான்னு தெரியுமா. இல்லப்பா அவன் எனக்கே செக்யூரிட்டியா இருக்கட்டும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க தெரியுமா, எதுவும் நினைச்சுக்காதுன்னு சொல்ல ஓகே பாட்டுக்கு சிரிச்ச முகமா சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளவு வேதனை அதை வெளி காமிச்சிக்காம அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை தான் பத்தி சொல்லி ரொம்ப புலம்புறா. நீயே சொல்றா எனக்கு தெரிஞ்ச அவன் உண்மையாவே உனக்கு காதலிச்சிருக்கிறான்னு சொல்றப்போ இல்ல அவன் டியூட்டி மட்டும் தான் பார்த்துருக்கான், துளியுமே என் மேல அவனுக்கு ஃபீல் எதுவுமே இல்லைன்னு ரொம்ப வேதனையா சொல்றா. ஹே எனக்கு தெரியும் சமந்தா பசங்களை பத்தி, நீ வேணா பாரு, நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாரு, அவனுக்கு உன் மேல இருக்கக்கூடிய காதல் அந்த பொசசிவ்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கிறா. ஸோ அவன் தான் இவளுக்கு பாதுகாப்பா வந்திருக்கிறான். 3 கார்ட்ஸ்ல ஒரு கார்டா இருக்கிறான். ஆனா பெருசா கண்டுக்கிறது இல்லை, ரொம்ப கேஷுவலா இருக்கிறா. நம்ம இப்படி ஏமாத்திட்டோம் ஆனா இருந்தாலுமே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுது. சமந்தா என்னை மன்னிச்சிரு அண்ட் ரொம்ப தேங்க்யூ, அளவில் என்னை வேலையை விட்டு தூக்கல அப்படின்னு வந்து இப்படி சொல்றான். ஓகே ஒன்றும் பரவாயில்ல ஜேம்ஸ் சொல்றாப்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பேரு ஜேம்ஸ் தான், நான் சொன்னான்னு தெரியல. ஒன்னும் இல்லை ஜேம்ஸ்னு சொல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு கேட்டா இல்ல ஜேம்ஸ் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இயர்ஃபோன்ஸை மாட்டிக்கிறாங்க, பாட்டு கேட்கறாங்க. ஒரு ஜாலி வைப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்க்க இவனுக்கு தான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இதுல எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ஹீரோயினும் மியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இறுக்கமா டைட்டா போடக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு பப்புக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாலே ஒரு பையனை மீட் பண்ணி டேட் பண்ற மாதிரி அவங்ககிட்ட அப்படியே ரொமான்டிக்கா பேசுறது, வலிஞ்சு பேசுறது, சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாகுது. மொத்தத்தையும் அப்படியே ஆத்திரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ரொம்ப குடிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கடத்துல ஸ்டேஜ்ல போயிட்டு அவங்க படுக்க ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கவர்ச்சியான டான்ஸ் இதெல்லாம் பார்த்து எல்லாருமே சேர் பண்றாங்க. அதுல அவன் டேட் பண்ண பையன் அவ பின்னாலே தட்ட இதை பார்த்து பொறுக்க முடியாம அவன் மூஞ்சிலையும் பொலாக்கணும் குத்த, அப்புறம் அவளை தோல்ல போட்டாங்க தூக்கிட்டு வரான். டேய் என்னை இறக்கி விடுறா, எதுக்குடா தூக்கிட்டு போறேன்னு கேட்டா சமந்தா உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படியே வான்ட்டு தூக்கிட்டு வர. டேய் ரஸ்கல் இறக்கி விடுறா, நான் நடந்து வரேன்னு சொன்னா இல்ல நீ நடக்கிற நிலைமையிலே இல்ல வா அப்படின்ட்டு மூட்டை மாதிரி தூக்கிட்டு வரான். அவ பாட்டுக்கு புலம்பிட்டு வரா, என்னை ஏமாத்திட்டல்ல, பொய் சொல்லிட்டல்ல ரஸ்கல், என் ஃபீலிங்ஸை உதாசனப்படுத்திட்டல்ல அப்படின்ட்டு அவன் மனசுல உள்ள வலி வேதனைகள்லாம் வெளியே புலம்பிட்டு வரா. பாடுக தூக்கிட்டு வந்து பெட்ல தூங்க வச்சுட்டு குட் நைட்டு அவன் நெத்தியில வர முத்தம் கொடுத்து தான் பைபிள சமபோதத்துல மட்டையாயிட்டு தூங்கிட்டுன்னு பார்த்தா எதுக்கு இப்ப எனக்கு முத்தம் கொடுத்த அப்படின்ட்டு தெளிவா பேசுது. முத்தம் கொடுக்கலையே, நான் ஜஸ்ட் குட் நைட் தான் சொன்னேன்னு சொன்னா இல்ல என் நெத்தியில நீ கிஸ் பண்ண. இங்க பாரு ஜேம்ஸ், இனிமேல் வந்துட்டு என்கிட்ட நடிக்காத, உண்மை சொல்லு, என் உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல சம்பந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாரு ஓவரா சீனா போடாத, என் உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சா இல்லையா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எனக்கு லைஃப்ல வந்துட்டு போனவங்க எல்லாருமே ஃபேக்கான்னு தோணுது. என் சிரிப்பு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்ட்டு யாராச்சும் சொல்லிட்டு போயிருந்தா கூட எங்க அப்பா செட் பண்ண வச்ச ஆளா இருக்குமோன்னு தோணுது. என் லைஃப்ல யாருமே ரியல் பர்சன் கிடையாதா, அப்ப நீயும் அப்படித்தானான்னு சொல்லிட்டு கேட்டா வலி வேதனை புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா நீ வந்து ஒரு பிரசிடென்ட் பொண்ணு, நான் என்ன பண்ண முடியும் சம்பந்தான்னு சொல்றப்போ ஓகேப்பா நான் ஒரு பிரசிடென்ட் பொண்ணே கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றேன்னு அப்பமாச்சும் உனக்கு பிடிச்சிருக்குமா, எனக்கு காதலிப்பேன்னு கேட்டா கண்டிப்பா நீ ஒரு ஆர்டினரி கேர்ளா இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு காதலிச்சிருப்பேன். ஆனா கண்டிப்பா அது முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் நான் செஞ்சிருக்கிறேன், உங்க ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேறன்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிருந்தான். ஆனால் காலையில் அடிச்ச போத தெரியாம தான் எந்திக்கிறா. அப்போ ஒரு ஃபோன் வருது, எங்க இருந்துன்னு பார்த்தா அப்பாவுடைய ஆஃபீஸ்ல இருந்து தான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கால் பண்ணி என்ன சம்மந்தம் ஆச்சு உனக்கு, எங்க போனதுல இருந்து சரியே கிடையாது, அப்பாவுடைய பேரை கெடுத்துட்டு பாத்தியான்னு சொல்றப்போ இது நைட்டு பப்புக்கு போனா தெரியுமா, அதனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து வெளியே போயிருப்பாங்க, ஒரு பார்ட்டி போட்டோ எடுத்துக்குவான்னு கேட்டிருப்பாங்க, நம்ம ஹீரோன் கிட்ட எடுத்திருப்பாங்க, நம்ம ஹீரோவும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் மாதிரி வெளியிட்டுக்கிறாங்க, ஜனாதிபதி பொண்ணு சீக்கிரட்டா ஒரு பையனை டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நியூஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதை தான் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு. ஒரு பக்கம் விடுதிக்கு முன்னால உண்மையா ஒருத்தரை டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டு விசாரிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட மீடியா
மீடியா வீரபாகு வீரபாகு உண்டா இல்லையான்னு சொல்லுப்பா, எனக்கு 1008 சோழி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல அப்பா இன்னுமே கோவப்பட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து இடம் மாத்தி இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துருக்காரு புதுசா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளாஸ்ல கூட ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. ஜேம்ஸ் பாடி கடவாச்சும் இல்ல ஸ்டூடெண்டா கூட இருந்திருப்பான் தெரியுமா, அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றா. காலையில அப்படி எந்திரிச்சு ஜாகிங் போகலான்னு பார்த்தா அங்க டாம்ல இருக்கக்கூடிய டிவில எல்லாருமே உட்காந்து ஏதோ நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நியூஸ்னா நம்ம ஹீரோன் பத்தி தான். இந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே காதலிச்ச ஜனாதிபதி பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி கான்ட்ரோவர்சியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாகிங் பண்ணி வரப்போ உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருத்தா. என்னடா வாழ்க்கை இது, என்ன குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை, காதலிச்சவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபைனலி ரொம்ப உடஞ்சு அழுறாங்க. அப்ப நான் அப்படியே ரூம்ல வந்து பார்த்தா அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்து ஆக்சுவலா இவங்க இங்க இருந்து ஸ்கூலை விட்டு கூப்பிட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க போல. ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம ஹீரோயின் பப்ல ஆடினாங்க தெரியுமா, அந்த டேபிள்ல ஏறி ஆடின விஷயம் இன்னுமே கான்ட்ரோவர்சியா பேசப்பட்டு இதனால மக்கள் கருத்து கணிப்புல 3% வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கிறான். அதை பத்தி அம்மா சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணுமா, அதனால தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நாட்டோடைய முதல் குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். இப்படியே நடந்துப்பேன்னு சொல்றப்போ அம்மா நான் ஒன்று எலெக்ஷன்ல நின்று என்ன யாருமே சூஸ் பண்ணல, அவங்களுக்கு பொண்ணா பிறந்தேன், அவ்வளோதான் நான் பண்ண தப்புன்ட்டு இவ வேதனையா சொல்ல. என்ன இருந்தாலுமே மக்கள் வந்து அப்பாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நம்ம தான் எல்லாருக்குமே உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க படிக்க வேண்டான்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோனா இடுக்கே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கை ஒயிட் ஹவுஸ்லேயே கழிஞ்சு போகுது. நைட்லாம் தூக்கலன்ட்டு வழக்கம் போல அந்த கிச்சனுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிடலான்னு வந்தா அப்போ கூட ஒரு கார்டு வந்து இவளை வாட்ச் பண்றதுக்காக வாராரு. பெருத்து அழுத்து போயிடுச்சு. இந்த பக்கமா நம்ம ஹீரோ வச்சு ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. பப்ல ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணாரு தெரியுமா, நம்ம வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வரதுக்கு முன்னால அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜனாதிபதி பொண்ணு செக்யூரிட்டி தான் காதலிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்காக ஒருத்தரை வந்து ஒரு கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணிட்டாருன்ட்டு வாய்க்கு வந்தபடியா பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால இவருக்கு வேலை கொடுத்த அந்த ஏஜென்ட்ஸ் மொத்த கமிட்டியா சேர்ந்து இவரை விசாரணை பண்றாங்க. இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ரீசனா தான் இவர் பேர் ரொம்ப அடிப்படுது, கான்ட்ரோவர்சிக்குள்ள ஆகுதுன்னு சொல்லிட்டு இவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோன் அப்பாவோட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போறா. அப்பாவுக்காக எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு அப்படி சிரிச்ச முகமா பிரச்சாரம்லாம் பண்றாங்க. ஆனா ரொம்ப உள்ளுக்குள்ள சோகமா இருக்கிறாங்க. அப்பா இதை சம்டைம் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னமாச்சு ஏன் அப்படி டல்லா இருக்கிறேன்னு கேட்டா, அப்பா எதுவும் பேசாதீங்கப்பா, நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, கடைசி வரைக்குமே உங்க வாழ்க்கைக்குள்ள தானே இழுத்துட்டு வாரீங்க, நான் ஆசைப்பட்டது எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா சொல்ல. பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே அப்பாவால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போதைக்கு என்னதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியல. அப்படி பெட்ல கொஞ்சம் சோகமா இருக்கிறப்போ அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அவருக்காக கேக்லாம் பண்ணி வந்து கொடுக்குறாரு. என்னப்பா கேக்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, என்னமா பண்றது, நீ சோகமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு என்ன செய்யணும், ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டா, எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா, ஜேம்ஸ் ஓகே தானே, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பத்தி அக்கறையா கேட்கிறா. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ஓகே தாமா, நான் பாத்துக்கிறேன் அவனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனை நீ காதலிச்சேன்னு சொல்லிட்டு அப்பா கேட்கிறாரா. காதலிச்சேன்ப்பா, அவனோட இருந்த தருணத்தை காதலிச்சேன், அவனையும் காதலிச்சேன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றா. சோ பொண்ணு இதனாலையும் கூட கொஞ்சம் சோகமா இருக்கிறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் மக்களால் வந்து அப்பா ஜனாதிபதியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ இதை கொண்டாடும் விதமா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டில நம்ம மியாவும் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து கலந்துருக்காங்க. அப்பா வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா மக்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஜேம்ஸை தான் திரும்ப அவருக்கு வேலை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஜேம்ஸை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலுமே நம்மளால இவனுக்கு இன்னுமே பாதிப்பு ஏற்படுமோன்னு பயப்படுறா. அப்பாவே சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம ஜேம்ஸை கூப்பிட்டு வராருன்னா அப்போ அவங்க காதலுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அர்த்தம். ரெண்டு பேருமே அப்படியே வந்து நெருக்கமா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோன் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. டே ஆல்ரெடி ஊருக்குள்ள நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க, என்னடா இப்படி நெருக்கமா ஆட்டான்னு சொல்லிட்டு கேட்டா, தப்பா பேசினா பேசிட்டு போறாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வந்துட்டு இவன் ரொம்ப தைரியமா சொல்றான். அமாவாசை நீ தான் பேசியன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒன்னா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு கார் கீ ஒன்று கொடுக்குறான். எதுக்குறான்னு கேட்டா, உன் விருப்பப்படியே நீ உன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணு, நீ சுதந்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம நீ ஆசைப்பட்டபடியே அங்க போய் இனிமேல் உன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றப்போ நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவன் வரலையா கேட்டா எப்படி வர முடியும், இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களாம், அதுல இவளுக்கு இவன் பாதுகாப்பா இருந்தா விளங்கும், வெளியே பயிர மேய்ஞ்சிராது, அதனால தான் உங்க அப்பா என்ன ஒயிட் ஹவுஸ்லயே வந்து வேலைக்கு போட்டாரு, உன்னுடைய படிப்பை நீ அங்க ஒழுங்கா கண்டினியூ பண்ணு, முடிஞ்சா நான் அவனை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அப்படிதான் சொல்ல தோணும்ல. சரி போயிட்டு வான்னு சொல்றப்போ அங்க இருந்து கீழே வாங்கிட்டு ரொம்ப சோகமா போறா. ஏன்னா ஜேம்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. ஆனா தனியா போறதுன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பிரிய முடியாம தான் போறா. இவனுக்குமே பிரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. திடீர்னு அவ அங்க இருந்து ஓடி வரா, இவனு இங்க இருந்து ஓடி போறான். ரெண்டு பேருமே பிரிய முடியாம கட்டி
பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே சமாதானப்படுத்திங்க பாரு, போயிட்டு வா, ஒழுங்கா படி, நானும் என்னுடைய வேலையை ஒழுங்கா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோன் கூட இருக்கக்கூடிய அந்த பாடி கார்டு வராரு. எப்பா காதல் ஜோடிங்க, ரொம்ப மனசு உருக வேண்டாம், அவங்க இன்னும் கொஞ்ச நாள்லயே லீவுக்கு இங்கே வீட்டுக்கு வந்துருவாங்க, ஒயிட் ஹவுஸ் வந்துருவாங்க, அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு வேலையை மட்டும் தான் பார்க்கணும், மற்றபடி வேலை பண்ண உன்னை தொலைச்சு போடுவாங்க தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக பேசுகிறாரு. நம்ம ஹீரோனும் அப்படியே வெளியே வராங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க படிப்புக்காக காலேஜ் நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவங்க காதலுக்கு ஓகே பண்ணியாச்சு. நம்ம ஹீரோ அவனுடைய டியூட்டியை ஒயிட் ஹவுஸில் பார்க்க போகிறான். சமந்தா விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுடைய படிப்பை காலேஜில் முடிப்பாங்க. அப்புறம் 2 பேருமே ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.